அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு எல்லாருக்குமே ஆரோகண நட்சத்திரம் அவரோகண நட்சத்திரம் என்னென்னா இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் ஜோதிடமெல்லாம் படிச்சிருக்கீங்க, நிறையா யூடியூப்புகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஆரோகணம் என்று சொன்னால் என்ன, அவரோகணம்னா என்ன, ஆரோகண நட்சத்திரங்கள் யார், அவரோகண நட்சத்திரங்கள் யார், இது எந்த விதத்தில் என்ன சொன்னான்னா நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எல்லோரும் சிந்திக்கலை தெரிஞ்சிருக்க. யாராவது என்ன சொன்னா வருமானத்தை பற்றி பேசினா தான் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய சிந்தனையான ஆளுகளாக இருக்கீங்க. வருமானம் தான் வாழ்க்கைன்னு நினச்சிங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எப்பயுமே தோற்று போயிடுவீங்க. உங்களுடைய உடல் முதல்ல நல்லா இருக்கணும். உடல் நல்லா இருக்கும். இந்த உடல் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு பணம் வந்தாலும் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அப்போ ஆரோகணம் என்பது வெற்றி. ஆரோகண நட்சத்திரங்களை வைத்து வெற்றி பெறும். ஆரோகண நட்சத்திரத்தை வெற்றி 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 அடைய முடியும். ஆரோகண நட்சத்திரம் நம்மளுடைய முயற்சிகளுக்கு பூரா வெற்றியை கொடுக்கும். அப்போ இந்த ஆரோகண நட்சத்திரம் என்பது என்ன, எது? அசுபதி மகம் மூலம், பரணி பூரம் பூராடம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம். இந்த 15 நட்சத்திரங்கள் ஆரோகண நட்சத்திரம். இட்ஸ் ஏ பாசிட்டிவ். முயற்சிக்கு வெற்றி. முயற்சியை இவர்களுடைய எண்ணங்கள், தன்மைகள், போக்குவரத்துகள் எக்ஸ்ட்ரானரி ஃபுல்லாகவே என்ன சொன்னோன்னா இவர்கள் வெற்றி பெறுவதற்குண்டான ஆதிபத்தியமுடைய ஒரு ஸ்டேட்டஸ் இவங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். விடாமுயற்சி, முயற்சிக்கு வெற்றி. முயற்சி ஆரோகணம் என்பது முயற்சிக்கு வெற்றியை கொடுத்தோம். இந்த நட்சத்திர நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா அவர்கள் வளர்ச்சி பாதைக்கு வந்துடுவாங்க. முயற்சி பண்ணி வந்துடுவாங்க. அப்போ ஆரோகணம் என்பது முயற்சி, விடாமுயற்சி, வெற்றிக்குரிய நட்சத்திரங்கள். கேதுவுடைய நட்சத்திரங்கள், சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள், சூரியனுடைய நட்சத்திரங்கள், சந்திரனுடைய நட்சத்திரங்கள், செவ்வாயுடைய நட்சத்திரங்கள். சரி, அவரோகணம் என்பது மைனஸா? அவரோகணம் என்பது மைனஸ் கிடையாது. குறைகளை போக்கக்கூடிய நட்சத்திரம். உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குன்னா அந்த குறைகளை போக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ இந்த குறைகளை போக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 12. ராகுவுடைய நட்சத்திரம் உங்களுடைய குறைகளை போக்கும். குருவுடைய நட்சத்திரம் உங்களுடைய குறைகளை போக்கும். சனியோடைய நட்சத்திரம் உங்களுடைய குறைகளை போக்கும். புதனுடைய நட்சத்திரங்கள் உங்களுடைய குறைகளை போக்கும். இப்போ குருவுடைய பார்வைக்கு என்ன மரியாதை? குரு லக்கணத்தில் இருந்தால் 1000 குறைகளை தீர்க்கக்கூடியவர். குரு பார்க்கின்ற இடம் என்ன சொன்னா விருத்தி ஆகும். என்ன குறை இருந்தாலும் அது விருத்தி ஆகும். குரு லக்கணத்தை பார்த்தால் அவர் என்ன தவறான மனுஷனாக இருந்தாலும் அவர் வெளி உலகத்தில் தப்பான மனுஷனாக காட்டாது. அப்போ குருவுக்கு என்ன பரிபந்தம், குரு என்ன ஆதிபத்தியமுடைய நட்சத்திரமாக இருக்கிறார் என்று சொன்னால் அவரோகண நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய 3 நட்சத்திரங்களும் அவரோகணம் தான். அப்போ இந்த அவரோகண நட்சத்திரங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, அவரோகண நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகங்கள் என்ன சொல்லலான்னா ஒரு மனிதனை, இப்போ ஒரு புதன் என்ன சொல்லலான்னா ஒரு கிரகத்தை பார்க்கிறது. புதன் என்ன சொல்லலான்னா அவரோகண ஆதிபத்தியம் உடையவர். சனி அவரோகண ஆதிபத்தியம் உடையவர். குரு அவரோகண ஆதிபத்தியம் உடையவர். ராகு அவரோகண ஆதிபத்தியம் உடையவர். இவர்களுக்கு குறைகளை போக்கக்கூடிய சக்தி உண்டு. என்ன குறைகள் இருந்தாலும் இவர்களால் போக்க முடியும். இவர்கள் பார்க்கின்ற இடங்கள், உறுதியாக பார்க்கின்ற இடங்கள் கண்டிப்பாக குறைகளை போக்கக்கூடிய சக்தி இவர்களுக்கு உண்டு. அதனால தான் குரு என்று சொல்லக்கூடியவர் அவரோகண சக்தி உடையவர், குறைகளை நீக்கக்கூடிய சக்தி உடையவர் அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் குரு பார்வை இருந்தால் 1000 குறைகளை நீக்குவார் அப்படின்ட்டான். அப்போ குரு என்று சொல்லக்கூடியவர் குறையுள்ளவர்களை பார்த்தால் குறை சொல்ல மாட்டார்.
குறை உள்ளவர்களை பார்த்து வந்து அவர் குறை சொல்வதற்காக அவர் பிறந்தவர் அல்ல. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, குறை உள்ளவர்களை சரி செய்யக்கூடியவர். குறை உள்ளவர்களை சரி செஞ்சிருவார். அதனால தான் குரு பார்வை என்பது எல்லோரும் நம்ம ஒரு ஜோதிடத்தில் பிதிர் தோஷம் இருக்குது அப்படின்னு, அதெல்லாம் ஒரு வேறு டாபிக். ஆதி காலத்து ஜோதிடத்தில் வந்து என்றைக்கு இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும் அவனுடைய லக்கணத்தை குரு பார்த்து விட்டால் அந்த சமூகம் வந்து அவனை வந்து என்ன சொன்னான்னா, வந்து அதெல்லாம் கிடையாதுப்பா, அவன் 1000 தான் இருந்தாலும் நல்லவன்ப்பா அப்படிங்கிற பேரை வாங்கிடுவான். ஆமாம், லக்கணத்தையோ லக்கணாதிபதியையோ சந்திரனையோ குரு பார்த்து விட்டார் என்று சொன்னால் அந்த இடத்தில் இருக்கின்ற குறை வந்து களையப்பட்டு நல்லா இருப்பாங்க. இதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு வந்து என்ன சொன்ன, சூரியன் எங்கே பார்க்கிறாரோ சூரியன் வந்து எங்கே எந்த இடத்த பார்க்கிறாரோ அவர் வந்து என்ன சொன்னான்னா ஆரோகண சக்தி உடையவர். அந்த இடம் பளிச்சென்று என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும். சந்திரன் எந்த இடத்தில் நிற்கின்றாரோ அது வந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா வந்து ஆரோகண சக்தியை கொடுக்கும். சந்திரன் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் வெளிச்சமாக இருக்கும். செவ்வாய் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் வெளிச்சமாக இருக்கும். அப்போ கேது எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் வெளிச்சமாயிரும். நீங்கள் நினைக்கலாம் என்ன சொல்கிறாங்க, எல்லா கிரகங்களுமே மைனஸாகவே நம்ம சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. அப்போ ஆரோகணம் அவரோகணம் என்பது என்ன சொல்லலாம்னா நன்மைகளை ஒருத்தர் என்ன சொன்னான்னா வெற்றியை கொடுக்கக்கூடியவராகவும் இன்னொருவர் வந்து குறைகளை களையக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. இதுதான் உண்மை. அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுது, ஆரோகண நட்சத்திரத்தையும் ஆரோகண நட்சத்திரத்தையும் இணைக்கலாம். இது திருமண பொருத்தத்துக்கு வரும்போது ஆரோகணம் ப்ளஸ் ஆரோகணம் இணைக்கலாம். ஆரோகணத்தை இணைக்கலாம். அதே சமயத்தில் வந்து ஆரோகணத்தையும் அவரோகணத்தையும் இணைக்கலாம். ப்ளஸ்ஸையும் இணைக்க ஆரோகணம் ப்ளஸ் ஆரோகணம் இணையுங்கள். ஆரோகணம் ப்ளஸ் அவரோகணம் இணையுங்கள். ஆனால் 2 அவரோகணங்களை இணைக்கக்கூடாது. அப்போ இந்த 12 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா, ராகுவுடைய நட்சத்திரங்கள், குருவுடைய நட்சத்திரங்கள், சனியோடைய நட்சத்திரங்கள், புதனுடைய நட்சத்திரங்களுக்குள் ஒன்றுக்கொன்று இணைக்கக்கூடாது. இணைத்தால் திருமண பந்தம் சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறத இன்றைக்கு வரைக்கும் நமக்கு என்ன ஆரோகணம்னா என்னன்னு தெரியாது, அவரோகணம் என்பது என்னன்னு தெரியாது. ஆரோகணம் என்பது என்ன சொல்லலாம்னா வந்து வெற்றி முயற்சி, விடாமுயற்சி, வெற்றியை கொடுக்கக்கூடியது. அந்த நட்சத்திரங்கள் ஒரு இடத்துல போய் நின்னாங்கனாலே வந்து என்ன சொன்னால் அந்த இடம் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த இடத்தில் என்ன முயற்சி செய்யப்படுகிறதோ இப்போ ஒரு திருவாதிரையில் வந்து ஒருத்தர் வந்திருக்கார். திருவாதிரையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து இப்போ நீங்கள் எப்படியே எடுத்துக்கிடுங்களேன், நீங்கள் ஒரு திருவாதிரை நட்சத்திரம், உங்களுக்கு ஃப்ரெண்டாக வந்து என்ன சொன்னாலும் ஒரு புனர்பூச நட்சத்திரத்துக்கு போய் வந்தவங்க விளங்காது. என்ன காரணம், ரெண்டுமே அவரோகணம். ஒரு சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்காங்க, ஒரு ராகுவோடைய நட்சத்திரத்தை போய் நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக ரெண்டுமே மைனஸ் ஆகிடும். அப்போ இதே என்ன சொல்கிறேன்னா வந்து ஆரோகண நட்சத்திரத்தில் அசுபதி வந்துச்சுன்னா ஓகே, பரணி வந்துச்சுன்னா ஒன்றும் செய்யாது. 2 ஆரோகணத்தை இணைக்கலாம்ட்டான், ஒரு ஆரோகணத்தையும் ஒரு அவரோகணத்தையும் இணைக்கலான்ட்டான். ஆனால் 2 அவரோகணத்தை இணைக்கக்கூடாது. நல்லா புரியுதா? எதற்கு வந்து என்ன சொல்லலாம், நீங்கள் எல்லாம் சில விஷயங்களில் தோல்வி அடைஞ்சு போயிருப்பீங்க. ஏன் தோல்வி அடைஞ்சதற்கு காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சிந்தனை பண்ணி பார்க்கும்போது இதில் என்ன எனக்கு தெரிஞ்ச என்ன சொல்லணும்னா ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரம், புருஷன் சதய நட்சத்திரம், இன்று வரைக்கும் என்ன சொல்கிறான்னா வந்து கீரியும் பாம்பு மாதிரி தான். காலம் வந்து காரணம் என்ன சொன்னா சூழ்நிலை, சந்தர்ப்பம். வெளியே போனால் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பிழைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம், வெளியே போனால் பிழைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம். அப்போங்கும்போது என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். அப்போ ஆரோகண சக்தி வந்து வலிமையானது, அவரோகண சக்தியும் வந்து என்ன சொன்ன குறைகளை போக்கக்கூடிய ஒருத்தர். இவன் இதில் வந்து இந்த நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா ஒரு திருவாதிரை
ராகுவோடைய நட்சத்திரத்திலையோ, குருவோடைய நட்சத்திரத்திலையோ, சனியோடைய நட்சத்திரத்திலையோ, புதனுடைய நட்சத்திரத்திலேயே ஒருத்தர் பிறந்து ஒரு டாக்டர் ஆகிட்டாங்கன்னு வைங்க, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா ஈஸியாக கிளியர் ஆகிடும். ஆனால் உங்கள் நட்சத்திரம் இதுக்குள்ளே இருக்கக்கூடாது. உங்கள் நட்சத்திரம் இதுக்குள்ளே இருக்கக்கூடாது. இவங்க என்ன குறைகளை போக்க வேண்டிய குப்பையில் வந்த குப்பையை தூக்கி அள்ளி போட்டுருவாங்க. குப்பையை சரி பண்ணி தூத்து பெருக்கி சுத்தம் பண்ணி கொடுக்க வந்தவங்க தான் யார்? இந்த ராகு, குரு, சனி, புதன். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது இந்த நபர்கள்ட்டே போய் நீங்கள் ஒருத்தர் உள்ளே போனீங்கன்னு வைங்க, இந்த நபர்கள்ட்டே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாது. சக்ஸஸ் ஆக முடியாது. இதெல்லாம் ஏன் முன்னோர்கள் நல்லா அழகாக சொல்லி வச்சுட்டாங்க. அப்போ சொல்லி வச்ச ஒன்றை என்ன சொன்னால், நம்மளால் என்ன சொன்னோன்னா சரியாக புரிந்து எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லாமல் சீரழிஞ்சு செங்கச்சம் நிறைய என்ன சொல்கிறேன்னா மைனஸ் ஆகி பிரச்சனைக்குள்ளானதாக போயிடும். அப்போ என்ன சொல்கிறான்னா எப்பயுமே நீங்கள் என்ன சொன்னான்னா, ஜோதிடம் படித்தீர்கள் என்று சொன்னால் தெளிவாக படித்து விடுங்கள். ஜோதிடம் என்பது என்ன சொன்னா, யாரை ஏமாற்ற பிறந்தது அல்ல. ஜோதிடத்தில் இருக்கிற கருத்துக்களை என்ன சொன்னா, காது கொடுத்து நல்லா உள்வாங்குங்க. எப்போ பார்த்தாலும் பொருளாதாரம், வெற்றி, பொருளாதாரம் நீங்கள் கல்வி கற்றவராக சிறந்தவராக ஆகிவிட்டீர்கள் என்று சொன்னால் கலைவாணியை நீங்கள் நல்லா வச்சுக்கிடுங்க. மகாலட்சுமி ஓடி வந்துடுவாங்கள்ல, மகாலட்சுமி ஓடி வர்றதை வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு விஷயம் இருக்குது. 48 நாள் ஒரே ஒரு மந்திரம் இருக்குது. இந்த 48 நாள் என்ன சொன்னால், ஒரு மனிதன் என்ன செய்யணும்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே குளித்து நீட் பண்ணி முடித்து பிரம்ம முகூர்த்தத்துலேயோ இல்லை காலையில் 8:30 மணிக்குள்ளே என்ன ஆகாய பூதம் ஓடிக்கிட்டு ஒரு பால் பாயாசம் வச்சு, ஒரு மகாலட்சுமி சிலையை வச்சு 2 நெய் தீபம் போட்டு அந்த மந்திரத்தை டெய்லி 9 தடவை சொன்னால் போதும். 48 நாள் தொடர்ச்சியாக நீங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு பணம் வந்துவிடும். ராஜ வசியம் ஏற்படும், வசிய சக்தி ஏற்படும். எல்லா விதத்திலும் நீங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் 48 நாள் தொடர்ச்சியாக யாராவது செஞ்சிருவீங்களா? என்கிட்ட இருக்க அந்த மந்திரம் யாராலையும் முடியாது. என்ன காரணம்னா, நம்ம ஒரு கணக்கு போட்டு செஞ்சிட்ருக்கோம். ஊடால அன்னைக்கு பார்த்து எவனா செத்து போயிடும். இல்லைன்னா ஏதாவது நம்ம போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். ஆனால் இந்த 48 நாளும் உங்கள் வீட்டில் இருந்து அந்த மந்திரத்தை சொல்லணும். வெளியே எங்கேயும் போயிட்டு போகக்கூடாது. ஆனால் ஒரே டைம், எந்த டைம் காலையில் என்ன சொல்கிறேன்னா 6 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளேயா ஓகே, இல்லைன்னா இரவு 8 to 9 இந்த 2 டைம் தான். இதில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த மந்திரத்தை என்ன சொல்கிறேன்னா, நான் இன்னும் பிரயோகப்படுத்தினேன். என்ன சொன்னானே, எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது நான் பிரயோகப்படுத்தலை. என்ன காரணம்னா, வதன்னு நிறையா வந்துச்சுன்னா என்ன சொல்கிறேன்னா, சாப்பிட முடியாது, நிம்மதி இருக்காது. துட்டு மட்டும் வந்தால் போதுமா? மக்கள் வசியம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிறையா வசியமாயிரும். நிறையா வசியமானால் என்ன பண்ணுறது? ஒரு மாம்பழத்தை சாப்பிடலாம், 10 மாம்பழத்தை எப்படி சாப்பிட முடியும்? இதனால தான் என்ன சொல்லலாம்னா, மாந்திரீகத்தில் சில விஷயங்களை பயன்படுத்துவதே இல்லை. ஏன்னா உடம்புக்கு எடுத்துக்கணும். மனிதன ஆசை தானே. அப்போங்கும்போது என்ன சொல்லலாம்னா, அவரோகணத்திலும் எவ்வளோ விஷயம் இருக்கிறது. அப்போ ஆரோகணம் ப்ளஸ் ஆரோகணம் ஓகே, ஆரோகணம் ப்ளஸ் அவரோகணம் ஓகே, அவரோகணங்கள் என்ன சொன்னான்னா ஆகாது. இதில் நீங்கள் நல்லா பார்த்துடுங்க. ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோகணத்தில் இருக்கீங்க 12 பேர், ஆரோகணத்தில் ஒரு 15 பேர் இருக்கீங்க. இதுக்குள்ளே நீங்கள் பரிமாற்றம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பரிமாற்றம் என்பது நட்பு. ஒருத்தர் சொல்கிறது ஒருத்தர் கேட்குறது. தப்பு என்பது சொன்னால் அதுக்கு அப்பாற்பட்டு என்ன சொல்கிறேன்னா, அவங்களுடைய கொடுப்பினை தன்மைகளை நம்ம யாருமே உத்தரவாதம் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு எந்த இடத்தில் குரு இருக்கிறாரோ அந்த இடம் கண்டிப்பாக நின்ற இடத்தை நாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் பார்த்த இடங்கள் குறைகள் களையப்படும், உண்மையாகவே களையப்படும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா,
அவருடைய 3 பார்வைகளில் ஒரு இடம் விழுகிறது என்று சொன்னால் அந்த இடம் கண்டிப்பாக குறைகள் களையப்படும், உறுதியாக களையப்படும். அதே சமயத்தில் வந்து அவரோகண நட்சத்திரத்தில் சுக்கிரன் நின்ற இடம் நன்றாக இருக்கும். சுக்கிரன் நின்ற இடம் நன்றாக இருக்கும். சுக்கிரன் பார்த்த இடம் நன்றாக இருக்கும். சுக்கிரன் பார்த்த இடம் நன்றாக இருக்கும். அப்போ சுபகிரகங்களுக்கு வந்து ஒரு வலிமை உண்டு. பாவகிரகங்களை விட்டுருங்க. அப்போ சுபகிரகங்கள் என்பது என்ன சொன்னான்னா வந்து குரு, சுக்கிரன், புதன், பாவிகளோடு சேராத புதன், அதுக்கடுத்து வளர்விரை சந்திரன். இந்த 4 தான் குரு, சுக்கிரன், வளர்விரை சந்திரன், புதன். இவர்கள் நின்ற இடமும் பார்த்த இடமும் கண்டிப்பாக விசேஷமாக இருக்கும். மற்ற கிரகங்களை பற்றி நம்ம வந்து பேச வேண்டாம். சந்திரன் இருக்கின்ற இடம் வளர்விரை சந்திரனா, நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக வளரும், கண்டிப்பாக வளரும். பார்த்த இடம் வளரும், உறுதியாக வளரும். அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் ஜோதிடத்தில் வந்து யாரும் சொல்வதற்கு ஆட்கள் இல்லை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு தட்டுப்பட்டது ஆரோகணம் அவரோகணத்தோடைய ரகசியம் இதுதான். எல்லோரும் பிறப்பால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் வெற்றியை கொடுக்க பிறந்தவர்களாகவும் ஒருத்தர் வந்து குறைகளை களைய பிறந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இதுதான் கடவுளுடைய படைப்பு. கண்டிப்பாக வந்து என்ன சொல் உங்களுடைய நட்சத்திரம் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு பலனளிக்க இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டானிக் மாதிரி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டுமேனு வருத்தம்லாம் படாதீங்க, அது நன்மை செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பது சாஸ்திரவதி. பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி பெறுங்கள். ஆரோகணம் அவரோகணத்தோடைய ஒரு டெஃபினேஷன் இதுதான். ஆரோகணம் ஆரோகணம் இணைக்கலாம், ஆரோகணம் அவரோகணம் இணைக்கலாம், அவரோகணம் அவரோகணத்தை இணைக்கக்கூடாது. அப்படி இணைந்து பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய இருக்காங்க. இதற்கு தீர்வு ஒன்றும் இல்லை. இதற்கு தீர்வு என்பது என்ன சொல்ல முடியும்? நட்சத்திரத்தை மாற்ற முடியுமா? முடியாது. அதனால் இல்லை. அப்படி போய் மாட்டிக்கிட்டவங்க வந்து என்ன சொல்லலாம்னா வந்து என்ன பண்ண முடியும்? மாட்டிக்கிட்டவங்க வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. மாட்டிக்கிட்டவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து விதி அதுதான், விதி அதுதான். இதை ஒன்றும் செய்ய முடியாது. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இனி இருக்கிற காலத்தை கூட ஒரு நிம்மதியாக ஓட்டுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.